நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து ஒரு பக்கம் சூழ்ச்சிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் வில்லங்கத்தனமா இருக்குங்க. ஏன் எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் ஒரு பக்கம் ஜெயில இருந்து வீட்டுக்கு வந்தாலும் அதே சமயத்தில் ஆள்ல படுக்க வச்சிட்டாரு நம்ம விஜய். இதனால கடுப்பேறி ஒரு பக்கம் மனசுக்குள்ள அப்படியே சும்மா ரணகாலத்தை வளர்த்துங்கிறாங்க. சும்மா விட மாட்டான் அந்த விஜய் பழிக்கு பழி வாங்குவேன், என்னவே அந்த மாதிரி கீழே தள்ளிட்டான்ல, அவனை வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அவனுக்கு தரப்போறேன், இந்த ராஜேஸ்வரி யாருன்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சாதாரணமா அந்த கேடு கெட்ட ரேணுகா அவன் என் வாழ்க்கையை அழிக்க பார்த்தா, என் சொத்தெல்லாம் சுரட்ட பார்த்தா, அப்படிப்பட்ட அவ்வளவே நான் அசால்ட்டா சோழியை முடிச்சு விட்டேன். இவன் யார திஸ்கோத்தை, இவன் சோழியை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும். ஆனா அப்படி முடிச்சு அவன் திரும்ப வந்திருக்கான்னா அதுல ஏதோ ஒரு விலங்கு இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதுல ஏதோ ஒன்று ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை நான் கண்டுபிடிப்பேன். உண்மையான ரேணுகாவன்றது எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதன் கிட்ட பேசினேன். ஆமா ரஞ்சிதம்மா, நானும் நிறைய டைம் கவனிச்சிருக்கேன், அவளுக்கு எந்த ஒரு சுயநினைவு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த ஒரு மென்டலி அவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஆனா அடிக்கடி போன் பேசுறாங்க. ஆனா போன் பேசுற மாதிரி நடிக்கிறாங்களா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே சும்மா கடுப்புல ஒரு பக்கம் அடுப்புல அப்படியே வெந்துகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அதை எப்படி பண்ண போறாங்க, எந்த விதத்துல கொண்டு போக போறாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தை தாங்க நம்ம பார்த்துன்னு இருக்கோம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது கூடவே இன்னொரு விஷயம் நடந்திருக்குங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மனோர் இருக்காரு, அவர் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே இதோ பாரு விஜய், ரஞ்சிதம் மறுபக்கம் ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தா நான் கேட்டேன், உன்னை எப்படியாவது தீர்த்து காட்டணும், உன்னியும் மல்லியும் அந்த வீட்டுல வச்சு வைக்க கூடாது, அதை யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கதிரேசம் பண்ண மாதிரி இதை அரங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கா. இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஐயோ நீங்க பேசுறது எதுவுமே எனக்கும் புரியல, குழப்பம் ஒரு பக்கம் அதிகமாயின்னு போயிட்டே இருக்கு, இதுக்கு மேல நான் குழப்பத்தை பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாவே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே, என்னடா இது இப்படி எல்லாம வில்லங்கம் பண்ணுவாங்க. ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சா எந்த எல்லைக்கும் போய் இறங்கி அழிக்கணுங்க. அதுதான் ஒரு வில்லத்தனம். நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இதுதான் வில்லத்தனம். இவங்கள மாதிரியெல்லாம் யாராலையும் இருக்க முடியாது. ஆனா இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் நமக்கு ஒரு பக்கம் இரிட்டேட் பண்ணாலும் சரி இருக்கட்டும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட போயின்னு இருக்காங்க. நம்பிக்கை தானே எல்லாம் அப்படின்ற கான்செப்ட்ல தான் போயின்னு இருக்காங்க. பார்ப்போம் நம்பிக்கை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போக போது, என்னென்ன பண்ண போது, என்னென்ன செய்ய போறாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தை தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அன்னபொண்ணு வீட்டுக்கு வராங்க. மல்லி உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுன்னு இருந்தேன். ஆனா இத்தனை நாள் உன் சந்தோஷம் எல்லாமே ஒரு பக்கம் ஒளிஞ்சிருச்சு, உன் சந்தோஷம் எல்லாமே ஒரு பக்கம் புடுங்கிட்டா அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம் அப்படின்றது இப்பதான் எனக்கு தெரிய வச்சு. அந்த சுடரிய சும்மா விட மாட்டா, அவ யாரு என்ன எவரு எந்த ஊரு எல்லாத்தையும் நான் விசாரிச்சிட்டேன், அதுக்கான ஆதாரத்தையும் நான் திரட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம என்னடா இப்படியெல்லாமா நடந்துச்சு, இப்படியெல்லாமா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்க்கணுமே நம்ம அன்னபூர்ணி வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றாங்க. அந்த சுடரி வரா, நான் சுடரிமா நலமாமா, நீ என்னென்ன பண்ண ஏது பண்ண எல்லா விஷயம் என்கிட்ட இருக்குமா, நீ யாருன்றதே எனக்கு தெரியும், அந்த வீட்டுக்கு நீ எப்படி வந்தன்றது தெரியும், அந்த ரகு டாக்டர் ரகு அவனோட சூழ்ச்சமம் எல்லாமே எனக்கு தெரியும், கதிரேசனோட ப்ராப்பர்ட்டில கொஞ்சம் நீங்க ஆட்டை போட்டுக்கிற விஷயமே எனக்கு தெரியும், இது எல்லாமே நான் கதிரேசன் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஐயோ கதிரேசன் கிட்டயா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு பொழந்த கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. இதை கேட்டதும் ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல இருக்க, அதெல்லாம் தப்புடப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்காருல்ல, அவரு வந்து வீட்டுக்கு வராரு. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம சுடரி போன் பேசினு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்துட்டு என்னன்னு போன் பேசுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாருங்க எல்லாமே உனக்கு எடுத்து கொடுத்துட்டேன், இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் ரேணுகாவே மாறி இந்த வீட்டிலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன், இதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். இந்த பாரு இதுக்கும் உனக்கும் எந்த செட்டும் ஆகாது, நாம எப்படியாவது இந்த சொத்தெல்லாம் சுருட்டணும்னு தான் பாக்கணுமே தவிர அதை விட்டு நாம அந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சா நம்மளுக்கு ஒரேடி ஆப் வச்சு விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு, நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னு இருக்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்க. அம்மே இந்த கோலிடு இப்படிதாங்க ஒரு பக்கம் குழப்பங்கள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் குழப்பங்கள் போயின்னு இருக்கு. இந்த தருணத்துல இதுக்கு மேல வேற எதுவும் மாறாதா, மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கான மாற்றத்தை கொண்டு வருவாங்களா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது கூடவே கரெக்டா நம்ம அன்னபொண்ணு இருக்காங்களா, அவங்க இருந்து இந்த வீட்டை விட்டு மல்லியை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லிக்கு பேராபத்து காத்துன்னு இருக்கு. இதுல இருந்து சுடரி தான் மல்லியை கொல்ல போறது அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. ஆனா நம்ம அன்னபொண்ணு இருக்காங்களா, அந்த வீட்டுல வச்சு அவளை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த வீட்டுல இருந்து இப்போதைக்கு வெண்பாவையும் மறுபக்கம் மல்லியை சேஃப்டியா பாத்துறது நம்மளோட கடமைங்க. அவங்க ரெண்டு பேரும் சேஃப்டியா இருந்தா மட்டும்தான் நம்ம ஏதோ ஒன்று பண்ண முடியும். அதை விட்டுட்டு நாம அஜாகிரதா இருந்தா அதை லாஸ்ட்ல நம்ம வாழ்க்கையை ஒரு பக்கம் புரட்டி போட்டுரும். அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மளோட இதை நாம தான் பக்குவமா பாத்துக்கணும். அதுக்கான முடிவு எப்படி எடுக்க போறோம், எந்த விதத்துல கொண்டு போக போறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம
வெண்பா இருக்காங்களா அவங்க வந்து விஜயப்பா எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை, மல்லியம்மா நீங்கள் எல்லாம் நம்ம ஒரே வீட்டில் பழைய மாதிரி இருக்கலாம், தேவையில்லாமல் இந்த சுடரி அம்மா எதுக்கு வந்தாங்க, அவங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாக்குவாதத்தில் போயின்னு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.